என்ன நேர்ந்தது? பூர்வாச மகரி தான் என்ற கர்வம் 22 நேத்திரம் ஒரு மனிதனுக்கு இருப்பது அறமுக கோபம் தான். அவனுக்கு எத்தனை முக கோபம்? 7.5 முக கோபம். ஆமா, 22 நேத்திரம் 7.5 முக கோபம் இருக்கிற அகந்தையிலும் தான் என்ற கர்வத்திலையும் மும்மூர்த்திகளும் அடக்கி ஆள வேண்டும் என்று மமதை கொண்டவன் மமதை கொண்டு சத்தியலோகம் சென்றான். நம்மள என்னங்க பண்ண போகுது? சத்தியலோகம் பண்ணான். சத்தியலோகம் சென்றான். என் மகன் பிரம்மா மதியாத காரணத்தாலே என்ன மதிக்கல பிரம்மா உன் 5 சிரத்திலே தர்மத்தில் அறுந்து போக்க மகனுக்கே சாபத்தை கொடுத்துட்டாரா? பிறகு கைலைக்கு சென்று சிவபெருமான மதிக்காத காரணத்தினாலே அடியே சிவபெருமானே என்ன மதிக்கல, நீ பைத்தியம் முடிச்சு சுருளியிலே பச்சை பேத்தை எல்லாம் தின்று தன்னுடைய சுயரூபமே சுய ஞாபகமே இல்லாம பைத்தியம் பிடிச்சி கடவுளை சிவனுக்கும் பார்வதிக்கும் சாபத்தை கொடுத்துட்டாரு. சரிங்க, பிரம்மாவுக்கு 5 சிரம் சிவனுக்கு 5 சிரம் அப்படி என்று வேற்றுமை இல்லை. ஆனா அவன் பாதத்தை பணிய மாட்டேன். அவன் சாபத்தின் பிரகாரம் உமையோல் மகேஸ்வரி உரைக்க சிவபெருமான் கோபம் வந்து பிரம்மாவனுடைய சிரத்தை கிள்ளி இருவருக்கும் பைத்தியம் முடிச்சு தன்னுடைய ஞாபக சக்தியை மறந்து சுடலையிலே கணுங்காலு இல்ல இல்ல சாப்பிடுறான். முழங்காலு சில்ல எலும்பெல்லாம் இதுதான் முட்டையா இருக்குமா அப்படி குண்டுகிட்டு பைத்தியம் முடிச்சுக்கிட்டு இருவரும் சுடலையிலே தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்கடி சுவாமி. சிவனுக்கும் பார்வதிக்குமே இந்த நிலைமையா? சரி, அதனாலதான் இவ்வளவு பதக்கத்தோட இப்ப வர்ற நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ அப்படின்னு இந்த ஊரை விட்டு காலையில போயிடலாங்க. காலையில போலாம். இப்ப நம்ம நடக்க வேண்டியது பார்க்கலாம். அதனால சூர்வாசல் வர்றோம். நம்மளுக்கு சாபத்தை கொடுத்துருவானே ஏங்க? என்னங்க முனிவனுக்கு பயந்து இவ்வளவு தூரம் நம்ம பயப்படுறதாக்குது? நான் கோவப்பட்டா அவன் செத்து அழிஞ்சு போயிடுவான். கோவப்பட்டா பொழைச்சுக்குவான். நீங்க பார்த்து ஒருத்தர் மேல கோவப்பட்டா கூட அவன் பொழைச்சிட்டு போயிடுவான். போச்சுன்னா பொழைச்சிக்குவான். ஆனா தூர்வாச ரிஷி வர்றான். அவனை சிரிச்சுக்கிட்டே வேலையை விடணும். ஏங்க உங்களை பத்தி எனக்கு தெரியுமா? ஆயா என் புருஷன் சிரிச்சுக்கிட்டே வேலை விட்டுருவாரு. அழிஞ்சு போயினாட்டு கண்டுக்கா சிரிச்சுக்கிட்டே அப்படி நான் சிரிச்சனா அவன் அழிஞ்சு போயிடும். அப்படின்னா இப்ப அவன் வரணும்னா நம்ம அவனுடைய மமதைய அடக்கணும்னா பாச்சாத வாசனாதிகள் மலர் எல்லாம் சுமந்துக்கிட்டு வாங்க. அவனுக்கு பாத பூசை கெண்டி தீர்த்தம் கொண்டு வந்து அவனுக்கு நான் பாத பூசை பண்றேன். நீங்க புஷ்பத்தை தூக்கிட்டே வாங்க. இதெல்லாம் அவனுடைய அகந்தையை அடக்கிறதுக்கு தானே? அடக்கிறது தான். இல்ல அவனுக்கு பயந்தா? அவனுக்கு பாத பூசை பண்ணிதான் அவனுக்கு மனம் சாந்தமாகும். ஒரு நம்பிக்கை வரும். ஆமாங்க ஆமாங்க. அவனை ஏங்க நீங்க சும்மா வாயில சொல்லிவிட்டு ஒரு பக்கம் நின்னுக்காங்க. நாங்க 2 பேரும் அவனை வேலை விட்டுறோம். இல்லைங்க, மலரை போட்டு அவன் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வர வச்சு அவனை வேலை விட்டுறலாம். நீங்க பண்ணி விட வேலை செய்ய நான் சம்பந்தம் என்ன ஜபிச்சு விடுவானே. நீங்களும் தான் பண்ணுவோம். சரி, எல்லாரும் சேர்ந்து 3 பேருமே சேர்ந்து பண்ணலாங்க. எதிர்கொண்டு அழைக்கலாம். புஷ்பம் கொண்டு வர மலர் அக்கா
போய் அதுக்குள்ள வந்துட்டியா மறுபடியும் போய் தொலைலாம் யார போ சொல்ற தெரியாது நான் போவேன் இங்கே கூட குலதெய்வம் ஏய் மண்டல போச்சு முடியுது மண்டல போச்சு 48 நாளைக்கு இங்கே கடை அன்னதானம் போடுறாங்க திங்கலாம் எரிகாபாடியில சொந்த ஏய்! பக்கம் போயிங்க அந்த விட்டுட்டு வந்துட்டவா நண்பா சசையா சாமி கண்ணனை பார்க்க போறோம் ஆமாங்க அவன் மதிச்சானா பார்க்கலாம் பார்க்கலாம். இல்ல அவனுக்கும் கொடுக்கறேன் நீயா சாப்போம் எனக்கு எது ஆகாத கணவரே என்னப்பா இந்த ஆளுக்கு முன்ன கொடுங்களா அந்த ஆளுக்கு போன் அவங்க எடுத்தா கொடுத்துறேன் என்ன கும்மி அடிக்கிறே தெரியும் அடிக்க வச்சிடுறவா வா போலாம் வா வா எந்திரி 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 சேக்காரு எந்திரி நான் பாரு 2 மணி நேரம் பாரு வரலாம் எதுக்கு அதோ வராரு பாருங்க இவங்களா அங்க இருந்தே கூட்டிட்டு வரணுமா ஏங்க கொஞ்சம் தூரம் வரட்டும் அப்புறம் கூட அங்க இருந்தே யார் பூ போட்டுட்டு வரது ஏய் அப்பட்டாண்டி நம்ம மேல அவர் ஏய் எங்கடா போனு அப்படியா அங்க இருந்தே தான் போட்டுட்டு வரணும் சிசியா அவரை நடக்க வைக்கணும் வராருங்க சாமி ஐயா அருளே பாட்டு கம்பெனி பாதம் பூமியில பதியுது பதியலாமா என்ன கை தாங்கலா தூக்கிட்டு நாலு மூட்டை சிமெண்ட் வெயிட்டுக்கிறாங்க அந்த கிழமை ஏங்க அவனை போய் என்ன பண்ண எவ்வளவு வெயிட்டுக்கிறான் கையை தூக்க முடியும் பல்லாவது தூக்கிட்டு வந்து ஆள் ஒரு பக்கம் தூக்கிட்டு வைகுண்ட வீதி போற நம்ம வைகுண்ட கட்டை வாயில ஏமா நான் நடந்தா ஏரிக்கு கொண்டு போய் போட்டு வந்திருக்கேன் ஏரியில போடா நானு என்ன பின்னாடி சுத்துறாங்க முன்னாடி ஏங்க ஏ வெளியில பாடத்துல போடுதாங்க ஏங்க இந்த ஆளை வச்சுட்டு நைட்ல இருந்து பெரிய அக்க போறாங்க கொண்டு போய் எஞ்சி வந்துருங்க ஏய் வேணாம் பாடத்துல போடுதான் சுத்துவாங்க இங்கே சுத்துவாங்க பாடே சுத்துறாங்க வைகுண்டம் வீதி தவறாம பல்லாங்க தூக்கிட்டு சொரும் தூக்கி எங்களுக்கு வெயிட் தாங்க முடியல சொர்க்கிறத கொண்டு வந்து உன் மனைவிகள் எல்லாம் தூக்கி முன்னாடி இப்படி சுத்தனா அது ஒரு நாய் உண்டு கூட இருக்கிறவன் பாட தூக்கல சுத்துறங்கிறான் அப்ப என்ன அவமதிக்கிறீங்க கோச்சிக்கு நாங்க பொம்பளை கூப்பிடும் போது வந்துடணும் நான் என்னைக்கு அந்த பக்கம் போய் பழக்கம் ஐயா சரி வா மகரிஷியே என்ன சொல்றாங்க அங்க அக்காவை கூட்டிட்டு வர இல்லையா மகரிஷியே உன்னுடைய பாதம் இங்கு தங்கு சுபாபுரியில பாதம் பதிவதற்கு நாங்க செய்த புண்ணியமோ இல்ல முன்னோர்கள் செய்த புண்ணியமோ நானே துவாரகை தேடி வந்த காரணமே நீ என்ன மதிக்கிறியா இல்லையான்னு பாக்கலான்னு தான் உங்களுடைய அருமை பெருமை எங்களுக்கு தெரியாம போயிடும் ஏங்க படுங்க சொல்லும் போது தான் பேசணும் இல்ல குறுக்கு குறுக்கு பேசக்கூடாது மிதிக்கிறதுனா படுக்கணும் மிதிக்கிறதுனா படுக்கணும்
மிதிக்கிறது இல்லடா. போய் உட்காரு. மிதிக்கிறியா இல்லையா? அவன் போட்டு என்ன மிதிக்கிறேன்னு சொல்றான். ஏய் ஏய் பல்லாக்க தூக்கிட்டு சுமந்துட்டு வந்துட்டோம். ஆமாங்க ஐயா. சொல்லி இந்த நாய் என்னத்துக்கு வந்திருக்கோம்? வைகுண்ட நாய் என்ன நாய் நாய் வந்துருச்சு. சாமி நீங்க வந்திருக்கீங்கல்ல, நீங்க வந்த நேரத்துக்கு அங்க ஒரு நாய் வந்துருச்சா? அந்த நாய் அது 1.5 மாசமா இங்கே தான் சுத்திட்டு இருக்குது. அந்த நாய் பேசுறன்னு என்ன பேசிக்கிறீங்க? யா தூர்வாச மகரிஷி இப்படி வைகுண்டம் சங்குதுவா வரைக்கும் நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க எங்க இருந்து கிளம்புனீங்க அங்கேயே பல்லாக்க தூக்கிட்டு வந்திருப்போம். அங்கேயே பல்லாக்கல உட்கார வச்சிருந்திருக்கும். சவுந்துட்டே வந்திருப்போம். நாங்க 2 பேர் இருந்தாலும் இந்த 2 பேர் கூப்பிட்டு 4 பேரா தூக்கிட்டு வந்திருக்கும். அக்கா ஆமா 2 ஜோடி செருப்பு விட்டுருந்தோமே, அந்த செருப்பு எங்க வந்தது? அப்ப செருப்பு எங்க அப்படின்னா என்ன அதெல்லாம் நீங்க பாத போடுறதுல பாத கூட இல்லாம அடியன் சிம் தாங்கள் நடந்து வந்துக்கிறீங்களே, அதனாலதான் இல்ல கண்ணா பாத கூட இருந்துச்சு எங்கன்னு கேக்குறாரு. நீ மட்டும்தான் என்ன வா வான்னு உபசரிக்கிற. உன் பொண்டாட்டி ஒருத்தி நாய்ங்கிறா, ஒருத்தி செருப்பு எடுங்கிறா. இது எனக்கு அவமரியாதையா இருக்கு. இல்லைங்க, நாங்க உங்களுக்கு பாத குருடு வேணும் அப்படி சொன்னோம். அப்படியா? சரி மரியாதையை மெச்சுட்டு தூர்வாச மகரிஷி தாங்கள் ஒன்றுதான் வந்தீங்களா? உங்களுக்கு கூட யாராவது வந்தாங்களா? ஒரு புள்ள கூடவே உங்களோட வராளுங்க எல்லாமே இப்படித்தான் இருப்பாங்களா? உங்களோட வராளுங்க எல்லாமே வர்றதெல்லாம் கரெக்டா தான் வருது, வந்து சேருது. அப்புறம் இப்படி ஆகிப்போச்சு. ஏங்க ஒரு ஒத்த தடுக்கு பிடிக்க சொன்னாங்க, ஒரு ஒத்த தடுக்கு வச்சு பேசுறீங்கன்னா அப்புறம் நடக்கிறதா இருங்க. சிசையா அங்க பேர் குப்பலாம் அங்க கூட்டி வச்சுக்கிறாங்க, அங்க போய் பொறுக்கு. என்ன குப்பை பொறுக்க வந்தவனா? நான் சத்தியலோகம் சென்றேன், கைலங்கிரி போனேன். இப்ப கடைசியா உன்ன பாக்கலான்னு வந்திருக்கிறேன். சத்தியலோகத்தை மதிச்சாங்களா? பிரம்மன் மதிக்கல. மதியாத காரணத்தினால் பிரம்மனுக்கு சாபத்தை கொடுத்துட்டேன். கைலங்கிரி போனேன். என் மகன் மதிச்சிருக்கலாம், அவன் மதிக்கல. கொச பையனுக்கு ஆணவம் பிடிச்சாச்சு. இல்லைங்க, கண்ணனுடைய பையங்க கொச பையங்கிறீங்க. அவன் என்ன வேலை செய்யறான்? அவன் மானிடம் பிண்டம் பிடிக்கக்கூடிய தொழில். அதான் அப்படி சொன்ன என்னோட யாராவது தான் செய்வாங்க. உருவாக்குவது நீ கோச்சுக்காத. அதனால ஒண்ணு குத்துதா. அப்புறம் கைலங்கிருக்கு போன மச்சான் மதிச்சாரா? உன் மச்சானும் மதிக்கல, அவனுக்கு கொடுத்த சாபம். இப்ப ஒன்ன பாக்கலான்னு வந்தேன். நீ எதை பார்த்துட்டு கடைசியா தாங்க வந்துக்கிறீங்க. நீ எதை என்ன பத்தி கொஞ்சம் அருமை தெரிஞ்சுக்கிற. நீங்க இப்ப 22 நேரத்துல 7.5 முக கோபம் படுத்த மகரிஷி எப்பேற்பட்ட மகரிஷி நீங்க? நாங்க என்ன ஏமாத்துறோம்? தங்களுடைய கோபத்துக்கும் தங்களுடைய நேத்திரத்துக்கும் நாங்க இந்த கண்ணன் ஏமாத்துற அடியேன் ஏமாத்துறீங்க. இல்லைங்க ஏமாத்துற வேலையெல்லாம் கிடையாது. சரி நானு இங்கெல்லாம் நடந்து வந்து காலெல்லாம் வலியா இருக்கு. அடியேன் என்ன செய்ய சொல்றீங்க? அதை எல்லாம் அடியேன் நான் காத்திருக்கேன். என் கால் வலி உடல் வலி எல்லாம் தீருவதற்கு. ஐயா நீ காலால் இட்ட வேலையை நான் கையால செய்ய வரலாம். காலால் இட்ட வேலையை கையால் நாங்க செய்யறோம். அவருடைய மனைவி மாதிரி நாங்க உங்களுக்கு எல்லா பணிவிடையும் நாங்க கையால செய்யணும். உபசரணம் பண்ணணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த அடியன் காத்திருக்கேன். மகர குண்டாகிற பொம்பளைங்க நம்ப கூடாது. ஊர்ல போயிட்டு தெரியும். யூடியூப்ல உள்ள விட்டோம். ஒரு நிமிஷம் இப்ப எனக்கு கால் வலிக்குது, நீ என்ன செய்யற? உனக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கு 8 பட்டாசிகள். 8 பட்டாசிகள். அதுல எல்லாத்துக்கும் மூத்தவன் நான். இது பாக்கும்போது அதுல விவரமான பொம்பளை நானு. என்ன பங்கா பிரிச்சு நிக்கிறாங்க. சொல்றது மட்டும் ஊனுக்கே இல்ல. அவரோட வந்து ஏன் போறீங்க? கண்ணா அவருக்குடா இவருக்கு என்னென்ன கிடைக்கும் அந்த உபசரணை பூரா உங்களுக்கும் உண்டு. உங்களுக்கும் உண்டு. அப்ப போக மாட்டேன். என்ன காப்பிட்டு உங்களுக்கு உண்டு. என் திருமேனி எல்லாம் என்ன காப்பிட்டு சந்தனம் புட்டு சவாது பன்னீர் பூசி என்ன குளிக்க நீராட்டணும். அப்பதான் வந்த கலை குட்டிரும். அடியே என்ன காப்பிடணுமா? என்ன கொண்டாங்கடி? என்ன எங்க இருக்கு? உட்கார்றதுக்கு ஏதாவது ஆசானம் போட்டு தெரியல. ஏக்கம்மா இப்ப இருக்குதா தெரியணும்ல. எப்படி இருக்கும்?